வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு சூப்பரான டேஸ்டியான பூ போல் மிருதுவாக எப்படி இடியாப்பம் செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பெர்ஃபெக்டான இடியாப்பம் மாவு வச்சு நம்ம எப்படி இடியாப்பம் நம்ம செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். மிருதுவான இடியாப்பம் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடையில் விற்க கொல்கட்டை மாவு தான், அதை பயன்படுத்தலாம். இப்போ இடியாப்பம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த இடியாப்பம் மாவை நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அடுப்பில். நல்லா தண்ணியை நல்லா கொதிக்கிற மாதிரி இருக்கணும். கொதித்த தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். இந்த தண்ணியை தான் இந்த மாவில் நம்ம சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். சரி, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். மொத்தமாகவே நான் இதே மாதிரி புழிஞ்சு வேக வச்சு எடுத்துடுறேன். ஒரு மிருதுவான பூ போல் இடியாப்பம் நம்ம எவ்வளோ குயிக்காக நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொல்கட்டை மாவு அல்லது பச்சரிசி மாவு பயன்படுத்தி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.